ஓகே கைஸ், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு விளாக் போடுறோம். திருப்பதி சாமி பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் சாமி இதுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஆஞ்சநேயர் அங்கே இருக்காரு. தேங்காய் பின்னாடி கோபுரம் இருக்காது. லட்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறோம். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்ல வேண்டாம். திருப்பதி போகிறோம். சரி, திருப்பதி போகிறத விலாகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் ரெடி பண்ணி வரும். யார் மச்சான் விக்கி ஆளு பூஜா கேக்குறானா? ஃபுல்லா சரக்குக்கு சைடு சேர்க்கிற மாதிரியே இறக்கினுக்கிறீங்களே. என்ன ப்ரோ பண்ணுறது, எப்படி இதான் வாங்குறது? இதான் எக்ஸ்பைர்டு. மாதம் வந்துக்குது. இப்போலாம் வந்துட்டோம். இங்கே வந்து தான் பஸ்ஸு புக் பண்ணோம். ஏசி பஸ்ஸு தான். ஸோ இந்த பஸ்ஸு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதாங்க நம்ம புக் பண்ண பஸ்ஸு. ட்ரெயினில் தான் போகிறதா ஒரு பிளான் இருக்குது. ஆனால் ட்ரெயினில் போகணும் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணணுமா. ஸோ நம்ம இங்கே வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் டிக்கெட்டே புக் பண்ணோம் பஸ்ஸுக்கு. என் ஃப்ரெண்டை உள்ளே போய் சீட் நம்பர் பாடுறா அப்படின்னதுக்கு அவன் சீட் நம்பர் பார்க்க சொன்னால் என்னென்னவோ பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியாக சீட் நம்பரை கண்டுபிடிச்சி உள்ளே உக்காந்துட்டோம். ரொம்ப நேரம் உட்காந்ததுனால ஒரே முட்டி வலிங்க. ஃபைனலாக திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெளியே ரோடெல்லாம் வேடிக்கை பார்த்துனே வந்திருந்தாங்க. ஸோ இந்த பஸ் ட்ராவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரெயினில் போவோம். ட்ரெயினில் போகும்போது நாங்கள் கண்டிப்பாக லாகர்த்து போடுறோம். ஆக்சுவலாக ரீச் பண்ணிட்டோம். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணி இறங்க போகிறோம். அங்கே இறங்கிட்டோம். ஃபைனலாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் தான் இப்போ இருக்கோம். ஆக்சுவலாக இன்னொரு டாஸ்க் ஒன்று நம்மளுக்கு இருக்குது. மேல் திருப்பதி போகிறதுக்கு என்ன பஸ்ஸு அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். பஸ்ஸு 6:30 தான் சொல்லிட்டாங்க. ஸோ வெளியே போய் ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் இந்த பேனர் எடுத்தேன். இது கேம் சேஞ்சர் படத்துக்காக வச்சுருக்காங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பதி நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். தூரத்தில் உங்களுக்கு ஒரு லைட்டிங் மாதிரி தெரியுதா, ஒரு ஒளி மாதிரி. ஸோ திருப்பதி மலை. ஸோ நம்மளுக்கு பஸ்ஸு கிடச்சி ஒரு வழியாக ஏறிட்டோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ட்ரிப்புமே ஒரு மாதத்தில் போகல அப்படின்னா திருப்பதி கிளம்பி போயிடுவோம். இந்த வாட்டி என்னென்னா எல்லா வாட்டியும் ஃப்ரீ தரிசனம் தான் போவோம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணோன்னா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஃபைனலாக மேல் திருப்பதி வந்துட்டோம். ஃப்ரெண்டு என்ன சொன்னோம், ரொம்ப நேரம் ஆகும் மச்சான் தரிசனம் பார்க்க, 2 to 3 hours ஆகும். ஸோ சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு போகும்போது தான் ஒரு அக்கப்போர் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டை பூச்சி இழுத்துன்னு இருந்தாங்க. அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஸோ ஃபைனலாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு பார்த்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ரூம்லாம் புக் பண்ணலை. நாங்கள் போனதே ஒரு ராங் டைமிங்கு. ஸோ எங்கே படுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு லட்டு வாங்கிடலாம் மச்சான், அதுக்கப்புறம் எங்கே படுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் எப்பவுமே ட்ரிப் பிளான் போட்டு போவேன். லட்டு வாங்க வந்தாங்க. இங்கே பாருங்கள் கூட்டத்தை, சரியான கூட்டங்க. ஸோ எனக்கு சரியான கால் வெளியே இருக்கனே லைனில் நின்று. ஸோ லட்டு வாங்கிறதுக்கு நான் முடியல அப்படின்னு உக்காந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாபநாசம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டை ஒன்று எடுத்துகிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு திருப்பதி பக்கத்தில் பாபநாசம் ஒன்று இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கோயில் காட்டுவாங்களாம். இந்த பஸ்ஸில் ஒரு வாட்டி நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா அந்த 8 கோயிலுக்குமே இவங்க ஃபுல்லாக சுற்றி காமிச்சு திருப்பி உங்களை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபநாசம் டேம் தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கோபுரம் தெரியுதா, இதுதாங்க கங்காதேவி டெம்பிள். ஆக்சுவலாக இது பேர் பாப்ப விநாசம் தான். எப்படி பாப்பநாசம் மாறுச்சு அப்படின்னா, ஸோ இங்கே திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு பாவ வினோச்சம், அதெல்லாம் பாவத்தெல்லாம் கழுவிட்டு அந்த ஃபால்ஸில் குளிச்சிங்கன்னா பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஃபால்ஸு. ஸோ பாப்ப விநாசம் தான், அது வந்து பாப்பநாசம்னு மாறிடுச்சு.